अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू हसीस रेसिपीஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன் வறுவல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இது நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி இல்லாமல் நம்ம மசாலா அரைச்சி நம்ம செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம கடைகளில் சாப்பிட்ற அதே மாதிரியே இருக்கும். மசாலா உதிராமல் பொரிக்கிறதுக்கு உள்ள டிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் எந்த மீன் ஃப்ரை பண்ணாலுமே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுக்காண்டி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிடலாம். மிளகுடைய காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால நம்ம 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம இதுக்கு சேர்க்கக்கூடிய மசாலா பொருட்களுடைய அளவு 1 கிலோ மீனுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் 1/2 கிலோ மீனுக்கு செய்கிறதா இருந்தால் இதில் நீங்கள் அப்படியே பாதியாக குறைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவு அரைச்சி எடுத்து வந்தால் போதும். இப்போ நம்ம மற்ற பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செய்யக்கூடிய இந்த மசாலாவுக்கு இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சரியாக இருந்தது எனக்கு. உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் இல்லை குறைச்சி வேணும்னாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிப்ஸு ஷேர் பண்ணுறேன். இந்த எண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு மசாலா உதிராமல் வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதுக்காண்டி தான். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். இதை நம்ம லேசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய எலுமிச்சம்பழம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 1 பழம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 1 கிலோ அளவுக்கு மீனுக்கு இவ்வளோ மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப அதிக தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் மசாலா மீனில் ஒட்டாமல் போயிடும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவு நல்லா திக்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இல்லைன்னா அகலமான பாத்திரத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 1 kg அளவுக்கு சீலா மீன் எடுத்திருக்கேன். நெய் மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீனை நல்லா சுத்தம் பண்ணி நான் இப்போ வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலாவை ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா படுற மாதிரி மசாலாவை தடவி வச்சிடலாம். மசாலா மீனுடைய எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மசாலா எல்லா இடத்துலையுமே கோட்டாகி இருக்கும். இதுபோல் நம்ம எல்லா மீன்லேயுமே மசாலாவை தடவி வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நமக்கு மசாலா நல்லா பிடிச்சி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். மசாலா மீனில் அப்ளை பண்ணுறதுக்குள்ளாரையும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எல்லா மீன்லையுமே மசாலாவை அழகாக அப்ளை பண்ணியாச்சு. இந்த மீன் மசாலா நீங்கள் நார்மலாக உள்ள எந்த மீனில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். மசாலா அப்ளை பண்ணால் எல்லா மீனையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம 1 கிலோ அளவுக்கு உள்ள மீனுக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம மசாலா ரெடி பண்ணது 1 கிலோ மீனுக்கு சரியாக இருந்தது. மசாலா ஒருவேளை உங்களுக்கு மீதமாயிருச்சு அப்படின்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதில் நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் உங்களுக்கு அந்த ரெசிபி என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம 1 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமேலு இப்போ நம்ம இதை எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் நல்லா சூடு பண்ணிக்கிடலாம். நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு நம்ம மீனை வந்து ஆட் பண்ணலாம். நல்லா சூடாகணும் அப்படின்னா நம்ம மீன் போட்டோன்னே கரிஞ்சு போகிற அளவுக்கு சூடு பண்ணிடாதீங்க. நீங்கள் மிதமான சூடானதுக்கு அப்புறமேலு மீனை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடியில் அப்பாமல் வரும். இதுவும் மீன் மசாலா உதிராமல் வர்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன் மூடி போட்டு மூடி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வெளியில் எண்ணெய் தெரிக்காமல் இருக்கிறதுக்காண்டி தான். இப்போ நம்ம மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கு ஒரு அழகான டிப்ஸ் பார்க்கலாம். அது என்னென்னா, நம்ம மீன் மசாலாவில் இதே மாதிரி நம்ம சூடான எண்ணெயை மேலே ஊற்றி விடலாம். இப்படி நம்ம ஊற்றி விடுறதுனால மேலே உள்ள மசாலா நமக்கு நல்லா வெந்துடும். நம்ம பின்னாடி நம்ம திருப்பி விடும்போது அந்த மசாலா உதிராமல் நமக்கு அழகாக ஃப்ரை ஆகி வரும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2 மீன்லையுமே நல்லா எண்ணெய் படுற மாதிரி நல்லா எண்ணெயை ஊற்றி விட்டுக்கிறலாம். அப்போ தான் மேலே உள்ள மசாலாவும் நல்லா வெந்து வரும். நம்ம திருப்பி விடும் போது மசாலா உதிராமல் நமக்கு அழகாக திருப்பி வரும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மேலே உள்ள மசாலா நல்லா செவந்திருக்கு பாருங்கள். அது நல்லா வெந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது மாதிரி நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமேல நம்ம மறுபக்கம் திருப்பி விட்டுக்கிறலாம். நம்ம ஏற்கனவே இரும்பு கடாயில் எப்படி நம்ம மசாலா உதிராமல் நம்ம ஃப்ரை பண்ணலாங்கிற டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் ஆயிலில் எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபக்கமும் திருப்பி விட்டுறலாம். இப்போது நம்ம ஃப்ளேவருக்காண்டி 2 கொத்து கருவேப்பிலையை நம்ம எண்ணெயில் இப்படி முழுசாக ஆட் பண்ணிக்கிடுவோம். நம்ம வெளியில் தெறிக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி மூடி போட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் கூட உதிராமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோடைய வாசனை ரொம்ப கமகமன்னு இருக்குது. நம்ம மசாலா அரைச்சி செஞ்சதுனால கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை அழகாக வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம மீதமான இந்த மசாலா வச்சு நம்ம என்ன டிஷ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மசாலா வச்சு உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேப்பக்கிழங்கு வச்சு நம்ம ரொம்ப அருமையான ரெசிபி பண்ணலாம். நீங்கள் நைஸாக கட் பண்ணி நம்ம மீனுக்கு எப்படி மசாலா தடவுனமோ அதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இல்லை சேப்பக்கிழங்கு எல்லாத்துலேயுமே இதே மாதிரி நல்லா மசாலாவை தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வறுத்தெடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான சைடிஷ் நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான அருமையான மீன் வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஷேர் பண்ணியிருக்கிற டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு தடவை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.